என் பெயர் சுனில். நான் துபாயில் ட்ரக் ஓட்டத் தொடங்கி 3 வருடங்கள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக நான் என் வேலையிலிருந்து குறைந்தது 1.25 லட்சம் ரூபாயாவது வீட்டுக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் இப்போதெல்லாம் என் குடும்பத்தினர் என்னை விட அந்த பணத்திற்காகத்தான் அதிகம் காத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. ஒரு நாள் என் அண்ணனை சோதித்துப் பார்ப்பதற்காக அங்கிருந்த என் நண்பனிடம் என் வீட்டுக்கு ஃபோன் செய்து நான் திடீரென இறந்துவிட்டதாக சொல்லச் சொன்னேன். மேலும் என் உடலை இந்தியாவுக்கு கொண்டுவர உடனடியாக சில லட்சம் ரூபாய் அனுப்புங்கள் என்று சொல்லச் சொன்னேன். மறுமுனையில் சிறிது நேரம் அமைதி நிலவியது. பின்னர் என் அண்ணன் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு என் உடலில் இருந்து உயிரே போனது போல் இருந்தது. ஏனென்றால் எல்லா பணமும் வியாபாரத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது வியாபாரத்தில் இருந்து பணத்தை எடுத்தால் நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிடுவோம். அதனால் தம்பியின் இறுதிச் சடங்கை அங்கேயே செய்துவிடுங்கள் என்று அண்ணன் கூறினார். அண்ணன் இப்படிச் சொன்னவுடனேயே போனை துண்டித்துவிட்டார். என் நண்பன் ஆரியன் ஹலோ ஹலோ என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். என் அண்ணனின் வார்த்தைகள் கத்தி போல் என்னை காயப்படுத்தின. அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. நான் உடைந்து போய்விட்டேன். பிறகு நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபருக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் அவருடைய வார்த்தைகள் எனக்குள் புதிய உயிரை ஊட்டியது போல் இருந்தது. என் சொந்தங்கள் இவ்வளவு சீக்கிரம் மாறுவார்கள் என்றும் நான் அந்நியர்கள் என்று நினைத்தவர்கள் என் இதயத்திற்கு இவ்வளவு நெருக்கமாவார்கள் என்றும் நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. நாங்கள் பஞ்சாபில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்தபோதுதான் இந்த சூழ்நிலை தொடங்கியது. ஒரு நாள் திடீரென்று சிலர் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். நீங்கள் யார், எங்கே நுழைகிறீர்கள்? நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு வலுக்கட்டாயமாக எங்கள் வீட்டிற்குள் நுழைந்த அந்த தடித்த மனிதனை தள்ளிக்கொண்டே நான் கேட்டேன். அந்த நேரத்தில் வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லை. என் சகோதரிகள், அத்தை மற்றும் அம்மா மட்டுமே இருந்தனர். நல்ல வேளை நான் வந்துவிட்டேன். இல்லையென்றால் அந்த ஆள் என்ன நோக்கத்துடன் வீட்டுக்குள் நுழைந்திருப்பானோ தெரியாது. என்னை கோபத்தில் பார்த்ததும் அந்த ஆள் ஒரு கணம் நின்று என் முகத்தை பார்க்கத் தொடங்கினான். என்னை அடையாளம் காண முயற்சிப்பது போல் இருந்தது. அவன் கண்களில் வெறுப்பும் கோபமும் இருந்தது. அவன் நம் எல்லோரையும் சிலுவையில் ஏற்றிவிடுவான் போல தோன்றியது. அவனுக்கு விசித்திரமான சிவந்த கண்கள் இருந்தன. அவனது வாயிலிருந்து வந்த துர்நாற்றம் அவன் போதைக்கு அடிமையானவன் என்பதை காட்டியது. வெற்றிலை போட்டதால் அவனது பற்கள் சிவந்திருந்தன. அவனது கனமான உடலமைப்பை பார்த்து இவன் யார், என்ன உரிமையுடன் நம் வீட்டுக்குள் வருகிறான் என்று நானும் பயந்து போனேன். அவனுடன் இன்னும் சில ஆட்களும் இருந்தார்கள். அவர்கள் அவனது ஒரு சைகைக்காக வெளியே காத்திருந்தார்கள். அவனோ ஒரு குண்டனைப் போல எங்கள் வீட்டுக்குள் நுழைந்தான். நல்லவேளை இன்று கிரிக்கெட் விளையாடுவதை பாதியிலேயே விட்டுவிட்டு நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தேன். இல்லையென்றால் என்னாலேயே தடுக்க முடியாத அந்த நபரை என் வீட்டுப் பெண்கள் எப்படி தடுத்திருப்பார்கள்? வழியை விடு, இல்லையென்றால் வெட்டி போட்டு விடுவேன் என்று அந்த ஆள் கோபமாக கத்தினான். நான் அவனை முறைத்துப் பார்த்தேன். அந்த முகம் எனக்கு பரிச்சயமானதாக தோன்றியது. அவனை இதற்கு முன் எங்கேயோ பார்த்தது போல இருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்கள் பெயர் நினைவில் இல்லை. நீங்கள் யார் என்று சொல்வீர்களா என்று கேட்டேன். அந்த ஆள் சிரித்தான். ஊருக்கே என்னை தெரியும். நீ என்னை தெரியாது என்று சொல்கிறாயா? நான் யார் என்று இவனுக்கு நினைவுபடுத்துங்கள் என்றான். அவன் என் கழுத்தில் கையை வைக்க முயன்றபோது அம்மா உடனே குறுக்கே வந்து அந்த ஆளின் முன் கைகூப்பி நின்றார். கடவுள் மீது ஆணையாக என் மகனை விட்டுவிடுங்கள். நீங்கள் என்ன கேட்க வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள் என்றார் அம்மா. அம்மா இப்படி பயப்படுவதை பார்த்ததும் அவருக்கு இந்த ஆளை தெரியும் என்று நான் புரிந்து கொண்டேன். அம்மா, யார் இவன்? ஏன் இவன் முன் கைகூப்பி நிற்கிறீர்கள்? நீங்கள் உள்ளே செல்லுங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கோபமாகச் சொன்னேன். அம்மா தன்னை சற்று பின்னுக்கு இழுத்துக்கொண்டு, மகனே, இவர் பல்விந்தர் சிங். நாம் இவருக்கு கடன் பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று வார்த்தைகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு விரல்களை பிசையத் தொடங்கினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன கடன் இது? எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதே. என்னை இதுவரை அறியாமலேயே வைத்திருக்கும் அளவுக்கு அது என்ன பெரிய கடனாக இருக்கும்? என் வீட்டார் என்னை இன்னும் குழந்தையாகவே நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் எனக்கு 19 வயதாகிவிட்டது. என் வீட்டுப் பிரச்சினைகளை தெரிந்து கொள்ளும் முழு உரிமையும் எனக்கு இருந்தது. இருந்தாலும் எல்லா விஷயங்களும் என்னிடமிருந்து மறைக்கப்பட்டன. நான் கோபமாக அம்மாவை பார்த்து உள்ளே போகச் சொன்னேன். ஆனால் அம்மா அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அதற்குள் அந்த ஆள் திமிராக சென்று கட்டிலில் அமர்ந்து எனக்கு டீ போடு என்றான். அவனது 2 ஆட்களும் முன்னே வந்து அவனது கால்களை பிடிக்கத் தொடங்கினர். அவனது நடவடிக்கையை பார்த்து நான் கோபத்தில் முஷ்டியை இறுக்கிக் கொண்டேன். இவன் யார் இப்படி நடந்து கொள்ள? என் வாயில் மிக மோசமான வசவு வார்த்தைகள் வந்தன. ஆனால் என்னால் பேச முடியவில்லை. அந்த ஆளின் அதிகாரமும் தோரணையும் யாரையும் பயமுறுத்தும் வகையில் இருந்தது. குறிப்பாக ஆயுதங்களுடன் இருக்கும் அவனது ஆட்களை பார்க்கும்போது அவர்களுடன் சண்டையிடுவது முட்டாள்தனம் என்று தோன்றியது. நான் அவர்கள் முன் 2 நிமிடம் கூட தாக்குப்பிடிக்க முடியாது. அந்த ஆள் சைகையால் என்னை அருகில் அழைத்தான். நான் கோபமாக புருவங்களை உயர்த்திக் கொண்டே அவன் அருகில் சென்று நின்றேன்.
அப்போது அவன், நீ சோகனின் இளைய மகன்தானே, உனது இந்த கோபம் நீ அப்படியே உன் அப்பாவைப் போலவே இருக்கிறாய் என்பதை காட்டுகிறது என்றான். அவனும் கோபத்தில் இப்படித்தான் புருவங்களை சுருக்கிக் கொள்வான், தாடைகள் இறுகிவிடும். இப்போதே யாரையாவது கொன்றுவிடுவது போல இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். நானோ கோபமாக அவனை முறைத்துக் கொண்டிருந்தேன். அவன் நம்மைப் பற்றியெல்லாம் தெரிந்தவன் போலவும் நமக்கு மிக நெருக்கமானவன் போலவும் பேசிக் கொண்டிருந்தான். உங்களுக்கு என் அப்பாவை எப்படி தெரியும்? அம்மா என்ன கடன் பற்றி பேசுகிறார்கள்? அது என்ன என்று நான் நேரடியாக கேட்டேன். அந்த ஆள் முதலில் சிரித்தான். பிறகு, தம்பி, உனக்கு கோபம் அதிகம் வருகிறது. நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவாய். இங்கே என் பக்கத்தில் உட்கார் என்று கட்டிலில் இடம்விட்டு நேராக உட்கார்ந்தான். விசித்திரமான மனிதனாக இருந்தான். அவனது முகம் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. மக்கள் அவனைக் கண்டு பயந்தார்கள். ஆனால் அவன் பேசிய விதம் மிகவும் மென்மையாக இருந்ததால் நான் ஆச்சரியப்பட்டேன். உன் அப்பா இந்த வீட்டை வாங்குவதற்காக என்னிடம் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தார். பல வருடங்கள் ஆகிவிட்டன. யாரும் அந்த கடனை திருப்பிக் கொடுக்க தயாராக இல்லை. அதனால் நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன் என்று அந்த ஆள் யோசித்துக் கொண்டே சொன்னான். நான் கேள்விக்குறியோடு அம்மாவை பார்த்தேன். அந்த ஆள் சொல்வது உண்மைதானா என்று கேட்க நினைத்தேன். அம்மாவின் தலை குனிந்திருப்பதே அவன் சொல்வது உண்மைதான் என்பதை காட்டியது. என் மறைந்த தந்தை இவனிடம் கடன் வாங்கியிருந்தார். தம்பி, நான் என்ன முடிவு செய்திருக்கிறேன் என்று கேட்க மாட்டாயா என்று அவன் அமைதியாக கேட்டான். சற்று முன் அவன் முகத்தில் தெரிந்த பயங்கரமான கோபம் இப்போது மறைந்து முகத்தில் மென்மை தென்பட்டது. நான் நினைத்த அளவுக்கு அந்த நபர் மோசமானவர் இல்லை போலிருந்தது. நான் மனதுக்குள் அவனது முகத்தையும் பாவனையையும் ஆராய்ந்துவிட்டு நேராக அமர்ந்தேன். அவனது ஆட்கள் மிகவும் உஷாராக இருந்தார்கள். அவனுக்கு 45 முதல் 55 வயது இருக்கும். அதிக உடல் எடை காரணமாக அவன் பார்ப்பதற்கு சற்று பயங்கரமாக தெரிந்தான். இருந்தாலும் முகம் பரவாயில்லை. நரைத்த முடிகள் அவன் வயதாவதை ஒப்புக்கொண்டு விட்டான் என்பதை காட்டின. அவனது கைகளில் நடுக்கமில்லை, மாறாக ஆயுதம் பயன்படுத்துபவர்களின் கைகளைப் போல வலுவாக இருந்தன. நான் அவனது நகங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவை மிகவும் வளர்ந்திருந்தன. அந்த ஆள் நான் கவனிப்பதை பார்த்துவிட்டான். நீ என்னை இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறாய், அதனால்தான் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய். என்ன விஷயம்? ஏதேனும் கேட்க வேண்டுமா என்று அவன் மிகவும் அன்பாக கேட்டதும் நான் மயங்கி விழாத குறைதான். ஒரு ரவுடி என்னிடம் இவ்வளவு அன்பாக பேசுவது எப்படி? நான் ஆச்சரியத்தில் இருந்தேன். பேச்சை மாற்றிக்கொண்டு, நீங்கள் என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவன் சிரித்துக்கொண்டே, நீ அப்படியே உன் அப்பாவின் ஜெராக்ஸ் காப்பிதான் என்றான். அவருக்கும் இப்படித்தான் பேச்சை மாற்றும் திறமை இருந்தது. சரி, விஷயத்திற்கு வருவோம் என்று அவன் என் மீது ஏதோ சொந்தக்காரன் போல அக்கறை காட்டினான். அம்மா தூரத்தில் நின்று கவலையோடு என்னை பார்த்து கொண்டிருந்தார். நானோ நிம்மதியாக உட்கார்ந்திருந்தேன். அந்த ஆள் என்ன பேசப் போகிறான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் அவன் முகத்தை உடைத்திருப்பேன். ஒருவேளை அம்மா இந்த ஆபத்தை உணர்ந்திருக்கலாம். அதனால்தான் சமையலறை வாசலில் இருந்து அடிக்கடி என்னை பார்த்து கொண்டிருந்தார். அந்த ஆள் தன் மகனுக்கு ஏதேனும் செய்துவிடுவானோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. உங்கள் கடன் மிகவும் பெரியது. அதை அடைக்க உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும். அதனால் நான் சொல்வதை நீ ஏன் கேட்கக்கூடாது? என் விருப்பத்திற்கு சம்மதித்தால் நான் இந்த கடனை உனக்கு தள்ளுபடி செய்துவிடுவேன் என்றான். அவன் அப்படிச் சொன்னதும் நான் சிரித்துக்கொண்டே அம்மாவை பார்த்து, எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கை அளித்தேன். என் அண்ணன் அஜய் போலீசில் சேர்ந்த பிறகு எங்கள் நிலைமை சற்று சீராகியிருந்தது. ஆனால் நான் சொந்தக் காலில் நிற்க விரும்பினேன். அண்ணனின் சம்பளத்தில் வீடு மட்டுமே ஓடியது. அவர்களால் என் தொழிலுக்கு உதவ முடியாது. நான் யாருடைய திட்டுக்களையும் பொறுத்துக்கொண்டு கடைகளில் வேலை செய்யவும் விரும்பவில்லை. வீட்டில் மூத்தவனாக இருக்கும் அந்த சிறியவன் ஆக நான் விரும்பவில்லை. காரணம் இல்லாமல் முதலாளியின் ஏச்சுகளை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது. நான் சொந்தக் காலில் நிற்க வேண்டும். அதற்காக நான் இரவு பகலாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். கிரிக்கெட்டில் நான் மிகச் சிறந்தவன். அதை வைத்து நான் மிகவும் பெருமையாக இருப்பேன். பல்விந்தர் சிங் சொன்னதை கேட்டதும் நான் இன்னும் என் குடும்பத்திற்காக ஏதாவது செய்ய முடியும் என்று உணர்ந்தேன். அந்த ஆள் சொல்லும் எதையும் செய்ய நான் தயாராக இருந்தேன். ஆனால் அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே நிபந்தனை. என் கண்களின் பிரகாசத்தைக் கண்டு அந்த ஆள் சிரித்துக்கொண்டே என் தோளில் கை வைத்தான். நான் சற்று தயக்கத்துடன் சிரித்தேன். ஏதோ விபரீதமாக நடக்கப் போகிறது என்ற உணர்வு எனக்குள் இருந்தது. அல்லது நகரின் இவ்வளவு பெரிய ரவுடி என் அருகில் அமர்ந்திருக்கிறான் என்ற பயமா என்று தெரியவில்லை. அவன் பணக்காரன்தான், கர்வமும் அவனிடம் அதிகமிருந்தது. ஆனால் அவனோடு இணைந்திருந்த ரவுடி என்ற சொல் ஆபத்து மணியை ஒலித்தது. நான் வயதாகி வரும் அவன் முகத்தை பார்த்தேன். அப்போது அவன் மீசையை முறுக்கியபடியே, உன் அத்தையை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நான் இந்த கடனை தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சகோதரர்களுக்கும் பெரும் தொகையை தருவேன். அல்லது நீ விரும்பினால் உன் தொழிலில் உனக்கு பங்கும் தருவேன் என்றான். அந்த ஆள் சிரித்துக்கொண்டே இருந்தான். நான் கோபத்தில் துள்ளி எழுந்தேன்.
முதலில் அவன் என்னிடம் இப்படி ஒரு விஷயத்தை பேசுவான் என்று என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. அவனை கன்னத்தில் அறைய வேண்டும் போல் இருந்தது. அவனது 2 ஆட்களும் என்னை பிடித்துக் கொண்டார்கள். நான் ஏதேனும் செய்து விடுவேன் என்று அவர்கள் யூகித்திருக்கலாம். என்ன சொல்கிறாய்? உன் வயதை நீ பார்த்தாயா என்று நான் கோபமாக கத்தினேன். பிறகு என் அத்தையை பார்த்தேன். அவருக்கு 35 வயதாகிவிட்டது. ஆம், அவர் இன்னும் திருமணமாகாமல் இருந்தார். அவருக்கு வயதாகிக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு ரவுடிக்கு அவரை திருமணம் செய்து கொடுக்க என்னால் முடியாது. நான் அவ்வளவு சுயநலவாதி இல்லை. என் அத்தை ஏன் இவ்வளவு வயது வரை திருமணமாகாமல் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு காரணம், அவர் தனது இளமை பருவத்தில் ஒருவரை உண்மையாக காதலித்தார். ஆனால் அந்த உண்மையான காதல் அவரை ஏமாற்றிவிட்டது. சமூகம் முழுவதும் அவரை அவமானப்படுத்தி ஆதரவற்ற நிலையில் விட்டுவிட்டது. இதன் விளைவாக என் அத்தை இன்று வரை திருமணமாகாமலே இருந்துவிட்டார். யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை ஏமாற்றிய காதலனோ திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் நம் சமூகத்தின் கண்ணாடி. இங்கு அவமானமும் இழிவும் பெண்களுக்கு மட்டுமே சொந்தமாகிறது. அவள் எவ்வளவு உண்மையானவளாக இருந்தாலும் களங்கம் அவள் நெற்றியில் மட்டுமே பதிகிறது. ஒரு பெண்ணின் மீது களங்கம் ஏற்பட்டால் இந்த சமூகம் அவளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே சமயம் ஒரு ஆண் என்ன செய்தாலும் அவன் ஆண் என்ற பெயரிலேயே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இதன் விளைவாகத்தான் என் அத்தை இன்றும் எங்களுடனேயே வசிக்கிறார். நான் வாழ்நாள் முழுவதும் அவரை என் வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படும்படியான ஒரு வாழ்க்கைத் துணையை அவருக்கு என்னால் கொடுக்க முடியாது. என் அண்ணன் சில குடும்ப முடிவுகளை என்னிடம் ஒப்படைத்திருந்தார். என் வீட்டுப் பெண்களின் சிறந்த எதிர்காலத்திற்காக முடிவெடுப்பது என் கடமை. என் அண்ணனின் முடிவை கூட என்னால் மாற்ற முடியும் என்று எனக்கு தெரியும். அவர் விரும்பினாலும் சரி, இந்த ஆளுடன் என் அத்தையின் திருமணத்தை நான் நடக்கவிடமாட்டேன். ஆணின் வயதை பார்ப்பதில்லை, அவனது பணத்தைத்தான் பார்ப்பார்கள் என்று அந்த ஆள் திடீரென்று கோபமாகச் சொன்னான். நான் பயப்படாமல் அவன் கண்களை பார்த்தேன். அம்மா ஓடி வெளியே வந்தார். அப்போது என் தங்கை டீ ட்ரேயை மேசையில் வைத்துவிட்டு என்னை நோக்கி வந்தாள். பிங்கி, நீ உள்ளே போ. நான் சொல்லும் வரை யாரும் வெளியே வரக்கூடாது என்று நான் சொன்னேன். அப்போது என் அத்தையும் சுவர் மூலையில் நின்று கொண்டிருந்தார். ஆனால் என் பேச்சைக் கேட்டு அவரும் உள்ளே சென்றுவிட்டார். அம்மா என்னை அமைதியாக இருக்கச் சொன்னார். ஆனால் அந்த ஆளை இப்போதே தீர்த்து கட்டிவிடலாம் போல் எனக்கு ஆத்திரம் வந்தது. பணத்திற்காக என் வீட்டு பெண்களை விற்க மாட்டேன். நீ இங்கிருந்து போய்விடுவது நல்லது. நாங்கள் மிக விரைவில் உன் பணத்தை திருப்பித் தருவோம் என்று நான் அவனிடம் சொன்னேன். அந்த ஆள் கோபமாக என்னை முறைத்தான். உன் அத்தை இன்னும் எத்தனை காலம் திருமணமாகாமல் உன்னுடன் இருப்பார்? உன் அப்பாதான் இறந்துவிட்டார். அவரால் தன் சகோதரியின் பொறுப்பை நிறைவேற்ற முடியவில்லை. நாளை உனக்கு திருமணமானால் அப்போதும் உன் அத்தையை உன் வீட்டில் வைத்து பார்த்துக் கொள்வாயா? உன் அத்தையை திருமணம் செய்து கொள்ள இந்த சமூகத்தில் யாரும் இல்லை என்பது உனக்கும் தெரியும். அதனால் என் பேச்சைக் கேள், இல்லையென்றால் நீ மிகவும் வருத்தப்படுவாய். என்னிடம் பகைத்துக்கொண்டு நீ வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டே இருப்பாய். யாருடைய கனவாக இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு தர விரும்பினேன். ஆனால் அதை நிராகரித்து நீ பெரிய தவறு செய்துவிட்டாய் என்று கூறிவிட்டு அவன் கோபமாக வாசலை விட்டு வெளியேறினான். அவனது ஆட்கள் என்னை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் நான் கேட்க தயாராக இல்லை. நான் அறைக்குள் நுழைந்தபோது என் அத்தை அழுது கொண்டிருந்தார். நான் அவர் கைகளை பிடித்துக்கொண்டு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த ஆளின் தைரியத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு கேவலமாக பேசினான். நான் அவனை விடமாட்டேன் என்றேன். இதை கேட்டதும் அம்மா முன்னே வந்து என் முகத்தில் ஒரு அறை விட்டார். இதுவரைக்கும்? இன்னும் எவ்வளவு காலம் உன் அத்தையை இப்படியே வீட்டில் உட்கார வைப்பாய்? இவர் வயதில் உள்ள பெண்கள் எல்லாம் இப்போது 2-3 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டார்கள். இப்போது உன் அத்தைக்கு எந்த வரனும் வருவதில்லை. விவாகரத்தானவர்கள் அல்லது 2 குழந்தைகளின் அப்பாவாக இருப்பவர்கள் கூட இவரை ஏற்க தயாராக இல்லை. குறைந்தது அந்த ஆளுடனாவது திருமணம் நடந்தால் இவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்றார் அம்மா. என் அம்மா இந்த திருமணத்திற்கு தயாராக இருந்தார் என்பதை அறிந்து நான் அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து நின்றேன். என் அம்மா எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. நான் நம்ப முடியாமல் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். அத்தை, உங்களுக்கு இந்த திருமணம் சம்மதமா என்று நான் கோபமாக கேட்டேன். அத்தை மெதுவாக இல்லை என்று தலையசைத்தார். உடனே அம்மா முன்னே வந்து அத்தையிடம் சண்டையிடத் தொடங்கினார். இன்னும் எத்தனை காலம் என் மகன்கள் உனது சுமையை சுமப்பார்கள்? நாளை என் பிள்ளைகளுக்கும் திருமணமாக வேண்டும். அப்போது உன்னை யார் பார்த்துக் கொள்வார்கள்? இளமையில் நீ செய்த தவறுக்கு என் பிள்ளைகள் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அம்மா கத்தினார். இதை கேட்டதும் என் அத்தை தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழத் தொடங்கினார். நான் அவரை சமாதானப்படுத்திவிட்டு, அம்மா, சீக்கிரமே எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். என்னை ஒருமுறை நம்புங்கள் என்று வாக்குறுதி அளித்தேன். அம்மாவும் சத்தமாக அழத் தொடங்கினார். உன் அப்பாவும் இப்படித்தான் சொன்னார்.
ஆனால் பார், அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. இன்று அவரால் தான் நாம் இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டே அழுது கொண்டே அம்மா தன் அறைக்கு சென்றார். நான் முற்றத்திற்கு வந்தபோது அம்மாவின் அழுகைச் சத்தம் அதிகமாக கேட்டது. அவர் அத்தையை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கும்படி வற்புறுத்திக் கொண்டிருந்தார். ஏனெனில் நாளை என் தங்கைகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும், அவர்களுக்கும் வயதாகிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆள் மிகவும் பிரபலமானவன், அவனுக்கு பலருடன் தொடர்பு இருக்கிறது. அத்தைக்கு அவனுடன் திருமணம் நடந்தால் என் மற்ற தங்கைகளுக்கும் நல்ல வரன்கள் வரும் என்று அம்மா நினைத்தார். இதையெல்லாம் பார்த்து நான் விரக்தியடைந்து வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் பாதி தூரம் சென்றபோதே அந்த ஆளின் குண்டர்கள் என்னை கடத்திச் சென்று தங்கள் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். தம்பி, ஒத்துக்கொள், இது லாபகரமான ஒப்பந்தம். உன் அத்தையை நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன். என் சொத்து முழுவதையும் உன் அத்தை பெயரில் எழுதி வைக்கிறேன் என்றான். அந்த ஆள் இதை சொல்லும்போது மிகவும் ஆதரவற்றவனாக தெரிந்தான். நான் கோபமாக மறுத்து தலையசைத்தேன். உடனே அவனது ஆள் ஒருவன் முன்னே வந்து என் முகத்தில் அறைந்தான். ஒத்துக்கொள், இதில் உனக்குத்தான் நல்லது என்று அந்த ஆள் மீண்டும் கூறினான். நான் எந்த நிலையிலும் சம்மதிக்க தயாராக இல்லை. அந்த ஆள் உலகத்து மகிழ்ச்சியையெல்லாம் என் காலடியில் கொண்டு வந்து கொட்டினாலும் நான் மறுத்திருப்பேன். என் அத்தையை நான் விற்க முடியுமா என்ன? என் அண்ணன் கூட இந்த திருமணத்திற்கு தயாராக இருந்தார். நான் சம்மதிக்காததால்தான் அவரும் அமைதியாக இருந்தார். எப்படியாவது என்னை சம்மதிக்க வைக்க அவர் விரும்பினார். ஏனெனில் இந்த திருமணம் அவரது வேலை உயர்வுக்கும் தடையாக இருந்தது. அந்த ரவுடிக்கு பல அரசியல்வாதிகளுடன் நல்ல தொடர்பு இருந்தது. அப்படிப்பட்ட உறவுகள் வேலை உயர்வுக்கு மிகவும் உதவும். என் அண்ணனும் ஒருவேளை சுயநலவாதியாக மாறியிருக்கலாம். ஆனால் நான் என் அத்தையை பார்த்தேன். இந்த திருமணம் நடந்தால் அவர் மிகவும் சோகமாகிவிடுவார். நான் செத்தாலும் இந்த திருமணத்தை நடக்கவிட மாட்டேன் என்று முடிவு செய்தேன். நான் நினைத்தால் உன்னை உன் வீட்டை விட்டே வெளியேற்ற முடியும். ஏனென்றால் அந்த வீட்டை வாங்குவதில் அதிக பணம் நான் தான் போட்டிருக்கிறேன். வீடு உன் அப்பா பெயரில் இருந்தாலும் சரி. புரிந்ததா என்று அவன் மிரட்டினான். நான் மறுபடியும் மறுத்து தலையசைத்தேன். சிறிது நேர அடிதடிக்குப் பிறகு நான் அங்கிருந்து தப்பித்து ஓடினேன். அவனது குண்டர்களை ஏமாற்றுவது எனக்கு ஒன்றும் பெரிய காரியமில்லை. நான் வீட்டுக்கு வந்தபோது வீடு முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது. குண்டர்கள் இங்கே வந்து சென்றது போல இருந்தது. அம்மா கோபமாக என்னை பார்த்து, அவர்கள் நம்மை வீட்டை விட்டு வெளியேற்ற துடிக்கிறார்கள். சொல், நாம் எங்கே போய் தலை சாய்ப்போம்? 4 பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் எங்கே அலைவேன்? நீ ஆம்பளை, உனக்கு இந்த ஊர் சுற்றும் வேலை பழகிவிட்டது. ஆனால் இந்த பெண்கள் எங்கே போவார்கள் என்று கேட்டார். அம்மா என் மீது கோபப்பட்டார். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் அம்மாவிடம், அந்த ஆளிடம் எனக்கு 2 வருடம் அவகாசம் கொடுக்கும்படி சொல்லுங்கள். இந்த காலத்திற்குள் நான் அவனது கடனை அடைக்கவில்லை என்றால் நானே என் அத்தையின் திருமணத்தை நடத்தி வைப்பதாக சத்தியம் செய்கிறேன் என்றேன். நான் இதைச் சொன்னதும் அம்மா சந்தோஷப்பட்டார். இந்த விஷயம் அந்த ஆளிடமும் போய் சேர்ந்தது. சரி, நான் காத்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். இவ்வளவு பெரிய தொகையை சேர்க்க நான் மிக விரைவில் பெரிதாக ஏதேனும் செய்ய வேண்டும். என் நண்பனின் அண்ணன் ஒருவன் துபாய் சென்று கொண்டிருந்தான். ஆனால் சட்டவிரோதமாக கடல் வழியாகச் செல்லும் ஆபத்தான பயணம் அது. இதைக் கேட்டு நான் மிகவும் பயந்துவிட்டேன். ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு இது தெரியாமல் பார்த்து கொண்டேன். அந்த மனிதரிடம் 2 வருடங்கள் என் குடும்பத்தை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் வாங்கினேன். அவர் எங்களைப் போன்ற 2 நம்பர் ஆட்கள் வாக்கு காப்பாற்றுவதில் முதல் நம்பராக இருப்போம் என்று கூறினார். நீ கவலைப்படாதே, 2 வருடங்கள் உன் அத்தையை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்றார். அவருடைய பேச்சை கேட்டு எனக்கு அவர் மீது கொஞ்சம் பரிதாபம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவருடைய கதையை நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். அவர் சும்மாவே ரவுடியாக மாறவில்லை. சூழ்நிலை அவரை அப்படி மாற்றியது. ஆனால் என் அத்தை அதற்கு தயாராக இல்லாததால் என்னால் அவருக்கு சாதகமாக முடிவு எடுக்க முடியவில்லை. என்னிடம் அதிக பணம் இல்லை. அதனால்தான் நான் இந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அந்த மனிதர் எனக்கு டிக்கெட் பணம் கொடுக்க தயாராக இருந்தார். ஆனால் நான் அதை வாங்கவில்லை. அவருடைய உதவியைப் பெற்று அவருக்கு கடமைப்பட்டவனாக இருக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் தயவில் இருப்பவன் அவருக்கு அடிமையாகிவிடுவான் என்று எனக்கு தெரியும். 2 நாட்களுக்குப் பிறகு நான் கிளம்ப வேண்டியிருந்தது. என் குடும்பத்தாரிடம் அவர்கள் எனக்காக காத்திருப்பார்கள் என்றும், எந்த சூழ்நிலையிலும் அந்த மனிதருடன் அத்தையின் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்றும் சத்தியம் வாங்கினேன். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்னேன். கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பினேன். என்னுடைய இந்த முடிவால் யாரும் மகிழ்ச்சியடையவில்லை. என் அண்ணன் என்னிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டார். நான் கடலில் அழிந்து போவேன் என்று அவர் நினைத்தார். ஏனென்றால் இதுபோன்ற பயணங்களில் பலர் மரணமடைகிறார்கள். ஆனால் என் குடும்பத்திற்காக கடைசி எல்லை வரை செல்வது என்று முடிவு செய்திருந்தேன். நான் போனது வேறு விஷயம். ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை இதெல்லாம் நடக்க விடமாட்டேன். ஏஜெண்ட் எங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கினார். நாங்கள் 3 பேர் இருந்தோம். பயணம் மிகவும் கடினமாக இருந்தது. களைப்பு எங்கள் முகங்களில் தெளிவாக தெரிந்தது.
எங்களை துபாய்க்கு அனுப்பியவர் என் நண்பரின் மைத்துனர் மற்றும் என் சூழ்நிலையை நன்கு அறிந்தவர். அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த சிரமமும் இல்லாமல் எங்களை அங்கு கொண்டு சேர்த்தார். நான் ஆச்சரியப்பட்டேன். நான் உண்மையில் துபாய் வந்துவிட்டேனா என்று என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. இங்கு ட்ரக் டிரைவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். நான் வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தேன். அப்பா இறந்த பிறகு அவருடைய டாக்ஸியை பெரும்பாலும் நான்தான் ஓட்டினேன். ஆனால் இவ்வளவு பெரிய ட்ரக்கை ஓட்டுவது எளிதான காரியமல்ல. முதல் நாளிலேயே எனக்கு ஒரு சிறந்த குரு கிடைத்தார். அவரால் என் வாழ்க்கை சிறப்பாக மாறியது. அவர் வேறு யாருமல்ல, கடந்த 16 வருடங்களாக ட்ரக் ஓட்டி வரும் ஆரியன்தான். அவருக்கும் என் ஊருக்கும் தொடர்பு இருந்தது. அவர் எனக்கு குருவானார். நான் அவருடைய அரவணைப்பில் பணிந்து நடந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு அவர் எனக்கு எல்லா வகையிலும் வேலை கற்றுக் கொடுத்தார். எனது விடாமுயற்சி மற்றும் உழைப்பினால் வருடக்கணக்கில் கற்க வேண்டிய வேலையை சில மாதங்களிலேயே கற்றுக்கொண்டேன். இப்போது நான் சிறந்த டிரைவர்களில் ஒருவராக கருதப்பட்டேன். முதலாளியும் எனக்கு நிறைய வேலை கொடுக்கத் தொடங்கினார். இந்த வேலையை கற்றுக்கொள்ள எனக்கு 6 மாதங்கள் ஆனது. இப்போது நானும் ஒரு உஸ்தாத் ஆகிவிட்டேன். என் குரு ஆரியன் என்னை பார்க்கும்போதெல்லாம் நிறைய ஆசீர்வாதம் செய்வார். நானும் அவருக்கு மனதார சேவை செய்தேன். இரவில் அவர் களைத்துப் போய் வரும்போது மணிக்கணக்கில் அமர்ந்து அவருக்கு கால் பிடித்து விடுவேன். நான் அவருக்கு என் தந்தையினிடத்தை கொடுத்திருந்தேன். அவருடைய கதையும் என்னுடையதைப் போலவே இருந்தது. சகோதரிகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால்தான் இவ்வளவு தூரம் தன் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வந்திருந்தார். பல வருடங்களாக வீட்டுக்கு பணம் அனுப்பிக் கொண்டிருந்தார். ஆனால் குடும்பத்தினருக்கு அவர் மீது எந்த அக்கறையும் இல்லை. தொடர்ந்து வரும் பணத்தில் மட்டுமே அவர்களுக்கு விருப்பம் இருந்தது. அந்த மனிதர் தன்னிடம் ஒரு ரியால் கூட வைத்துக் கொள்வதில்லை. அந்த மனிதர் உண்மையில் யார் என்று நான் சில நேரங்களில் ஆச்சரியப்படுவேன். அன்பாலான அந்த மனிதர் மற்றவர்களுக்கு ஏமாளியாக தெரிந்தாலும் அவர் குடும்பத்திற்கு பணமாக மட்டுமே தெரிந்த அவர் அனுப்பும் பணம். பணத்தை தவிர வேறு எந்த அழைப்பும் அவர் வீட்டிலிருந்து வந்ததை நான் பார்த்ததே இல்லை. 6 மாதங்கள் ஆகிவிட்டன. என் குடும்பத்தினர் நான் இறந்துவிட்டதாக நினைத்திருப்பார்களோ என்று எனக்கு பயம் வந்தது. இதனால்தான் குருவின் அறிவுரைப்படி நான் வீட்டுக்கு ஃபோன் செய்தேன். என் தங்கை ஃபோனை எடுத்ததும் அழத் தொடங்கினாள். நான் உயிரோடு இருக்கிறேனா, நலமாக இருக்கிறேனா என்று கேட்டாள். அம்மா உன்னை ரொம்ப நினைச்சு பாக்குறாங்க, அவங்க கிட்ட பேசு என்று சொன்னாள். நான் அக்காவிடம் எதுவும் கேட்பதற்குள் ஃபோன் அம்மாவிடம் சென்றுவிட்டது. அம்மா அழுது கொண்டே திரும்பி வந்துவிடு என்றாள். நாங்கள் உன் அத்தையை அந்த ரவுடிக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டோம். ஆனால் என்னால் உன் பிரிவை தாங்க முடியாது. உன் அண்ணன் வேலையில் மூழ்கிவிட்டான், எப்போது வீட்டுக்கு வருகிறான் என்றே தெரியவில்லை. அவன் முகத்தை பார்க்கவே நான் ஏங்குகிறேன் என்றாள். அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் கொஞ்சம் பணம் சேர்த்திருந்ததால் அண்ணனிடம் பேச நினைத்தேன். நான் அதை இந்தியாவுக்கு அனுப்ப விரும்பினேன். நான் பணம் அனுப்பியபோது அம்மா நிறைய ஆசீர்வாதம் செய்தார். அண்ணன் அந்த பணத்தை அம்மாவிடம் கொடுத்தார். அடுத்த நாள் நான் அம்மாவிடம் அண்ணன் எவ்வளவு பணம் கொடுத்தார் என்று கேட்டேன். அதற்கு அவர் வெறும் 40,000 ரூபாய் என்றார். நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் நான் 1.5 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தேன். இனிமேல் அம்மாவுக்கு தனியாக பணம் அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தேன். அண்ணனை நம்ப முடியாது. இப்போது என் சம்பளமும் உயர்த்தப்பட்டது. ஆரியனின் அரவணைப்பில் இருந்த நான் எனக்காக செலவு செய்வதை விட்டுவிட்டு வீட்டுக்கு பணம் அனுப்பும் அளவுக்கு எப்போது மாறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. எப்படியாவது என் சகோதரிகளுக்கு திருமணம் நடந்து அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். இதைத்தான் நான் நினைத்தேன். நல்ல பணம் சேர்ந்தவுடன் இந்தியா திரும்பிச் சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். நான் இங்கு வந்து 15 முதல் 16 மாதங்கள் ஆகியிருந்தன. அப்போது என் வீட்டார்களின் நடத்தை எனக்கு விசித்திரமாக தோன்றியது. பணம் அனுப்பாதபோது அண்ணன் திட்டுவார் அல்லது அம்மா போனை கட் செய்து விடுவார். அவர்கள் பணத்தைத்தான் நேசிக்கிறார்கள், என்னை அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன, யாரும் நான் எப்படி இருக்கிறேன் என்று கூட கேட்கவில்லை. எல்லோருக்கும் பணத்தைப் பற்றித்தான் கவலை. அம்மா போன் செய்தால் தங்கையின் வரதட்சணைக்கு இந்த பொருள் பாக்கியிருக்கிறது, இவ்வளவு பணம் அனுப்பிவை என்பார். அண்ணன் போன் செய்தால் இந்த முறை சம்பளம் சீக்கிரம் தீர்ந்துவிட்டது, நீ கொஞ்சம் பணம் அனுப்பு, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று புலம்புவார். நான் இந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டேன். இப்போது அவர்கள் போன் செய்தால் பணத்தைப் பற்றி மட்டுமே பேசுவார்கள். மெல்ல மெல்ல நான் அவர்களை தவிர்க்க ஆரம்பித்தேன். வீட்டுக்கு போன் செய்வதையே நிறுத்திவிட்டேன். நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. இன்னும் சில மாதங்களே இருந்தன. என் அக்கா சலோனியின் திருமண ஏற்பாடுகள் முடிந்திருந்தன. அவளை விட 4 வயது பெரிய ஒரு வங்கி மேலாளருடன் அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அதிக வயது வித்தியாசம் இல்லை. அந்த பையனுக்கும் 4 சகோதரிகள் இருந்தனர். அவர்களின் திருமணத்திற்காகவே இதுவரை சம்பாதித்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு திருமணம் முடிந்த பிறகுதான் அவர் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார். நான் என் அக்கா திருமணத்திற்கு வர விரும்பினேன், ஆனால் வர முடியவில்லை. பணத்தை மட்டும் அனுப்பி வைத்தேன். இப்போது என்னிடமும் ஒன்றும் மிச்சமில்லை. அண்ணனிடமிருந்து போன் வந்தது. நான் ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் இப்போது வேலைக்குச் செல்வதில்லை என்றும் உண்மையைச் சொன்னேன்.
என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என்றேன். மாறாக, உன்னிடம் பணம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பு என்று அவரிடம் கேட்டேன். இதை கேட்டதும் சிக்னல் கிடைக்கவில்லை என்று காரணம் சொல்லி அண்ணன் போனை வைத்துவிட்டார். அந்த தருணத்தில் என் குடும்பத்திற்கு நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை நான் உண்மையாக உணர்ந்தேன். நான் மிகவும் வருத்தமடைந்து நாள் முழுவதும் படுக்கையில் கிடந்தேன். அம்மா போன் செய்தார்கள், ஆனால் நான் எடுக்கவில்லை. அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பது எனக்கு தெரியும். 2 நாட்களுக்குப் பிறகு அக்காவின் திருமணம். நான் திருமணத்தை எளிமையாக நடத்தச் சொல்லியிருந்தேன். ஆனால் அம்மாவால் சும்மா இருக்க முடியவில்லை. மகள்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் வாங்கிக் கொடுக்க விரும்பினார். அம்மாவும் அதையே செய்தார். பணம் வந்ததும் அவர்கள் கை தாராளமானது. வீட்டை சரிசெய்தது மட்டுமல்லாமல் அக்கா வரதட்சணைக்கும் நிறைய சேகரித்திருந்தனர். இப்படியாக நான் என் சத்தியத்தை நிறைவேற்றினேன். என் அக்கா நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார். சிறிது காலத்திற்குப் பிறகு என் அக்கா நடுத்தங்கைக்கு ஒரு வரன் கொண்டு வந்தார். அது அவருடைய உறவிலேயே இருந்தது. பையனும் நல்ல வேலையில் இருந்தான். எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? அவர்கள் 1 மாதத்திற்குள் திருமண தேதியையும் முடிவு செய்தனர். அப்போது நாங்கள் எல்லோரும் பதறிப்போனோம். நான் ஓவர் டைம் வேலை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு விரைவில் பணம் சேர்க்க வேண்டியிருந்தது. நான் அம்மாவிடம் 6 மாத காலம் அவகாசம் கேட்டேன். எப்படியாவது பணம் அனுப்ப வேண்டும். அந்த நாட்களில் என் குரு ஆரியன் எனக்கு மிகவும் உதவினார். அவர் கொஞ்சம் சேமித்து வைத்திருந்தார். அதையெல்லாம் என்னிடம் கொடுத்துவிட்டார். நான் என் 2 சகோதரிகளுக்கும் சரியான நேரத்தில் திருமணம் செய்து வைத்தேன். என் கடமையை நிறைவேற்றிவிட்டதாக நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் இப்போது நான் சோர்ந்து போய்விட்டேன். வீட்டுக்கு திரும்ப விரும்பினேன். ஆனால் எனக்கு இன்னும் 2 தங்கைகள் இருந்தார்கள். அவர்கள் இரட்டையர்கள் மற்றும் இருவருக்கும் 18 வயது. சமீபத்தில்தான் அவர்கள் இன்டர் பரீட்சை எழுதியிருந்தார்கள். மேற்கொண்டு படிக்க விரும்பினார்கள். ஆனால் சரியான நேரத்தில் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்குமாறு நான் அம்மாவிடம் சொல்லிவிட்டேன். அம்மா வரன் தேட ஆரம்பித்தார். நான் இங்கு வந்து ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. வீட்டில் உள்ளவர்கள் பணத்திற்காக மட்டுமே போன் செய்வார்கள். இப்போது என் மனம் மிகவும் பாரமாக இருந்தது. அவளுடைய குரலை கேட்கக்கூடாது என்பதற்காக போன் ரிங் டோனை கூட நான் அணைத்து வைத்திருப்பேன். அந்த சுயநலவாதிகளால் நான் சோர்ந்து போயிருந்தேன். ஆனால் மீதமுள்ள 2 தங்கைகளுக்கும் நான் என் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதனால்தான் மீதமுள்ள 2 தங்கைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கும் அளவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நான் இரவும் பகலும் மீண்டும் உழைக்கத் தொடங்கினேன். பிறகு ஒரு நல்ல வரன் வந்தது. 2 தங்கைகளின் கணவர்களும் ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அதிகம் படிக்காதவர்களாக இருந்தாலும் குடும்பம் நல்லதாக இருந்தது. இருவருக்கும் திருமணம் முடிந்ததும் எனக்கு நிம்மதி கிடைத்தது. இனி எந்த கவலையும் இல்லை என்று நினைத்தேன். நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றிவிட்டேன். சாவதற்கு முன் கடவுள் என் ஆசையை நிறைவேற்றியதற்கு நன்றி. இப்போது நான் இறக்கும்போது என் தந்தையின் கண்களை நேராக பார்க்க முடியும். என் அம்மா போன் செய்யவில்லை. பல மாதங்கள் கடந்தன. அம்மாவுக்கு போன் செய்ய என் மனம் ஏங்கியது. ஆனால் யாரும் போனை எடுக்கவில்லை. அனைவரின் தேவையும் முடிந்துவிட்டது. இனி அவர்கள் ஏன் என்னை நினைவில் வைத்திருக்கப் போகிறார்கள்? நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன். என் குரு எனக்கு மிகவும் ஆறுதல் கூறினார். இப்போது நீயும் உன் திருமணத்தைப் பற்றி யோசி. உன் சொந்த தொழிலுக்காக பணத்தை சேமி. இப்படியே பணம் அனுப்பிக் கொண்டிருந்தால் என் குடும்பத்தாரைப் போல அவர்களும் உனக்கு எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டார்கள். உன் வாழ்க்கையை உன் கைகளாலேயே அழித்துக் கொள்ளாதே. இப்போது உன்னைப் பற்றி கொஞ்சம் யோசி என்று கூறினார். அவருடைய ஆறுதலின் உதவியால் நான் மீண்டும் எழுந்து நின்று என்னைப் பற்றி மட்டுமே சிந்திப்பேன் என்று முடிவு செய்தேன். 2 மாதங்களாக வீட்டிலிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. நான் மிகவும் கவலையாக இருந்தேன். அம்மாவின் குரலை கேட்க ஏங்கினேன். என் அண்ணன் ஆஜகால என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. அவர் எனக்கு போன் செய்வதே இல்லை. ஏனென்றால் நான் இப்போது வேலை செய்யவில்லை என்றும் இங்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களை சோதிப்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னுடனான உறவையே முறித்துக் கொள்வார்கள் என்று எனக்கு தெரியாது. இப்போது நான் நாள் முழுவதும் வேலையிலேயே நேரத்தை செலவிடுவேன். களைப்பு கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் இதயம் செத்துப்போய் கண்கள் கல்லாகிவிட்டன. எப்போதும் வேலையிலேயே இருந்ததால் நான் நோய்வாய்ப்படத் தொடங்கினேன். இப்படியே வேலை செய்தால் உன்னையே அழித்துக் கொள்வாய் என்று ஆரியன் எனக்கு நிறைய அறிவுரை கூறினார். நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கும் உன் உடல் நலத்தை கவனி என்று கூறினார். அவர்கள் என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டார்கள். என் சொந்த தந்தை உயிருடன் இருந்திருந்தால் கூட அவர் என்னை இவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார். கடைசியாக ஒருமுறை என் வீட்டார்களை சோதிக்க விரும்பினேன். அவர்கள் இவ்வளவு இரக்கமற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். இங்கே பணம் கொடுத்து என் ஆவணங்களை சரி செய்தேன். இப்போது நான் விமானம் மூலமாகவும் செல்லலாம். ஆனால் என் நண்பரின் மைத்துனருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்ததால் அவர் எனக்கு உதவ தயாராக இருந்தார். நான் விரும்பியிருந்தால் கடல் வழியாகவும் சென்றிருக்கலாம். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். என் ஒப்பந்தத்தின் காலக்கெடு முடிந்துவிட்டது. அடுத்த மாதம் அது மீண்டும் தொடங்கவிருந்தது. நான் திரும்பிச் செல்வதா அல்லது என்றென்றும் இங்கேயே தங்கிவிடுவதா என்ற குழப்பத்தில் இருந்தேன்.
ஏனென்றால் வீட்டார்களின் நடத்தை என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. அவர்கள் என்னை மறந்துவிட்டார்கள். ஒருநாள் நான் அண்ணனுக்கு போன் செய்து எனக்கு மீண்டும் வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னேன். அப்போது அவர் மகிழ்ச்சியடைந்தார். எல்லோரிடமும் என்னை பேச வைத்தார். சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தனர். ஆனால் ஒரு வேதனையான செய்தி எனக்காக காத்திருந்தது. என் அக்கா சலோனி விவாகரத்து பெற்றுவிட்டார் என்பதுதான் அது. அவளுடைய கணவர் அவள் மலடி என்று சொல்லி அவளை விட்டுவிட்டார். இந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அம்மா அழுது கொண்டே இருந்தார். என் அக்கா ஊமையாகிவிட்டது போல் இருந்தார். அவள் சோகமாக வெறுமையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டாருடனான தொடர்பை துண்டித்து நான் நல்லது செய்யவில்லை என்பதை அன்று உணர்ந்தேன். நான் அவர்களை வீணாகச் சோதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களுக்கு இன்றும் என் தேவையும் அக்கறையும் இருக்கிறது. என் அக்காவும் அத்தையும் அடிக்கடி எனக்கு போன் செய்வார்கள். அதனால் அம்மாவுடனும் பேச முடிந்தது. அண்ணன் தன் வாழ்க்கையில் தொலைந்து போயிருந்தார். அவர் திருமணம் செய்து கொண்டு இப்போது தனி வீட்டில் வசித்து வந்தார். அவருக்கு இனி இந்த வீட்டைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. சகோதரிகள் மற்றும் அம்மாவின் பொறுப்பிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டார். நான் ஒருவன்தான் அவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தேன். அண்ணனிடம் பணத்தைப் பற்றி பேசினால் போனை எடுப்பார். இல்லையென்றால் ஆம் இம் என்று சொல்லி முடித்துவிடுவார். அவருடைய இந்த சிறிய பதிலால் நான் சோர்ந்து போயிருந்தேன். மாத இறுதியில் போன் செய்தால் என்னிடம் பணம் கேட்பார். பாதியை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு மீதியை தானே வைத்துக் கொள்வார். நான் பொறுப்பேற்றுக் கொண்ட என் அக்கா மற்றும் அத்தைக்காக கட்டாயத்தின் பேரில் இருந்தேன். நான் இங்கு வந்து 3 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. இந்த மாதம் எப்படியாவது திரும்பிச் சென்றுவிட வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். ஆனால் இப்போது என்னால் சொந்த தொழில் தொடங்கும் அளவுக்கு பணம் சேர்ந்திருந்தது. கடைசியாக ஒருமுறை என் வீட்டார்களை சோதிக்க நினைத்தேன். நான் எப்படி அவர்களை சோதிப்பது என்ற சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தேன். ஏனென்றால் எனக்கு மீண்டும் வேலை கிடைத்துவிட்டது என்று அண்ணனுக்கு தெரிந்ததிலிருந்து அவருடைய நடத்தை மாறத் தொடங்கியது. இப்போது அவரே தானாகவே சில நேரங்களில் எனக்கு போன் செய்வார். அவருடைய நோக்கம் பணத்தை தவிர வேறில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அவர்கள் வலையில் விழுந்து விடுவேன். அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள் என்று நினைப்பேன். நான் அவர்களின் அழைப்பிற்காக காத்திருப்பது போல அவர்களும் என்னுடன் பேச ஆவலாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். பிறகு ஒரு நாள் எங்கள் வீட்டில் கொள்ளை நடந்து எல்லாம் திருடு போய்விட்டது என்று தெரியவந்தது. அம்மா மற்றும் சகோதரிகளுடன் நான் பேசுவதில்லை. அண்ணன் எப்போதாவது சென்றால் பேச வைப்பார். ஒரு நாள் நான் சில பணம் அனுப்ப வேண்டும் என்று அண்ணனிடம் சொன்னபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் என்னிடம் மிகவும் நன்றாக பேசினார். அப்போது என் குரு ஆரியனும் அமர்ந்திருந்தார். அவர் சிரித்துக்கொண்டே எவ்வளவு விசித்திரமான விஷயம், வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்றார். முதலில் ஆரியன், இப்போது பார் நீ. ஆனால் கதை ஒன்றுதான். கதாபாத்திரங்களும் அதேதான். அவர் சில நேரங்களில் இப்படி வருத்தமான விஷயங்களை பேசுவார். நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போது அவர், நீ சொல்வது சரிதான். நீ ஒருமுறை உன் வீட்டார்களை சோதிக்க வேண்டும் என்று கூறினார். அவர் அப்படி சொன்னதும் நான் என் அண்ணனின் நம்பரை அவரிடம் கொடுத்து என் அண்ணனுக்கு போன் செய்து, உன் தம்பி வேலை செய்யும்போது விபத்தில் சிக்கி இறந்துவிட்டான். அவனது உடலை கொண்டுவர 1 லட்சம் ரூபாய் அனுப்பிவை. நாங்கள் அவனது உடலை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்றேன். முதலில் ஆரியன் அப்படி சொல்ல தயாராக இல்லை. அவர் சோதிக்க விரும்பினார். ஆனால் இப்படி என் மரணத்தைப் பற்றி பேசியல்ல. அப்போது அவர் தன் கதையைச் சொல்லத் தொடங்கினார். என் வீட்டார்களும் என்னை மிகவும் நேசித்தார்கள் என்று நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா? சகோதரிகளின் திருமணத்திற்குப் பிறகு என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதைப் பற்றி எனக்கு தோன்றவே இல்லை. நான் வீட்டில் பேசும்போதெல்லாம் முதலில் சகோதரிகளைப் பற்றி யோசி, பிறகு நீ உன்னைப் பற்றி எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் என்று ஒவ்வொரு முறையும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள். சகோதரிகளின் திருமணத்திற்குப் பிறகு என் அம்மா இறந்துவிட்டார். அதன் பிறகு யாரும் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. அதனால்தான் நான் உன்னை அத்தகைய முடிவிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறேன் என்றார். இதைக் கேட்டு எனக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நான் அவருடைய வார்த்தையே அவருக்கு சொல்லி எப்படியாவது அவரை சம்மதிக்க வைத்தேன். அவரும் ஒப்புக்கொண்டார். நாளை என் அண்ணனுக்கு போன் செய்வது என்று முடிவு செய்தோம். என் அழைப்பிற்காக காத்திருந்த அவருக்கு நான் பணம் அனுப்புவேன் என்று நினைத்திருந்த அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆரியன் என் எதிரில் அமர்ந்திருந்தார். அவர் என் அண்ணனுக்கு போன் செய்து, உன் தம்பி இறந்துவிட்டான். அவனது உடல் வேண்டுமென்றால் இவ்வளவு பணம் அனுப்பிவை என்றார். இதைக் கேட்டதும் என் அண்ணன் போனை கட் செய்துவிட்டார். இப்படிப்பட்ட நேரத்தில் நான் யாரிடமிருந்து அனுதாபத்தை எதிர்பார்த்தேனோ அந்த நபர் போனை கட் செய்திருந்தார். எனக்கு இன்னொரு நம்பரும் நினைவில் இருந்தது. அதை நான் சோதிக்க விரும்பினேன். அந்த போன் நம்பர் வேறு யாருடையதும் இல்லை. என் அத்தையை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய அந்த ரவுடியினுடையதுதான். நாங்கள் அவருக்கு போன் செய்வதற்கு முன் என் அண்ணன் மீண்டும் போன் செய்தார். இனிமேல் இந்த நம்பருக்கு போன் செய்ய வேண்டாம் என்றார். சுனில் என்று யாரையும் எங்களுக்கு தெரியாது என்றார். இதைக் கேட்டு என் எஞ்சியிருந்த நம்பிக்கையும் போய்விட்டது. என் அண்ணன் என்னை பற்றி எப்படி இப்படி சொல்ல முடியும்? இதுவரை இந்த நம்பரிலிருந்துதான் அவருக்கு பணம் போய்க் கொண்டிருந்தது. இப்போது அவர் இந்த நம்பரை தெரியாது என்று மறுக்கிறார். நான் மீண்டும் என் வீட்டுக்கு பேச விரும்பினேன்.
ஆனால் அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, வீட்டில் என் தங்கையிடம் மட்டும்தான் மொபைல் இருந்தது. அதுவும் திருடப்பட்டுவிட்டது. யாரும் இவ்வளவு பணம் கொடுக்க தயாராக இல்லை. நான் அமைதியாக உட்கார்ந்து விட்டேன். நான் கைவிடப்பட்டேன். என் அக்காவும் அத்தையும் இந்த செய்தியை கேட்டு மிகவும் அழுவார்கள் என்று மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காகத்தான் நான் வெளிநாட்டை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அவர்களுடன் என்னால் பேச முடியவில்லை. நான் உடைந்து போயிருந்தேன். சிறிது நேரம் கழித்து நான் சுதாரித்துக் கொண்டதும் பல்விந்தர் சிங்கிற்கு போன் செய்தேன். என் அத்தையை திருமணம் செய்து வைக்க நான் விரும்பாத அதே நபர். இந்தியாவில் என்னிடம் இருந்த அனைவரின் நம்பரையும் நான் சோதித்துவிட்டேன். அனைவரின் நடத்தையையும் பார்த்து நான் உயிருடன் செத்துவிட்டேன். இதுதான் கடைசி நம்பர். பல்விந்தர் சிங் முதல் ரிங்கிலேயே போனை எடுத்து பதற்றத்துடன், தம்பி, நீ நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். உன்னோட ஸ்டேட்டஸ் கூட காணல. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நீ என்னை வெறுக்கலாம். ஆனா உன் அப்பாவும் நானும் ஒரு காலத்துல நண்பர்கள். நீ எனக்கு என் மகன்கள் மாதிரி என்று நினைத்துக்கொள் என்றார். அவர் நான் எதுவும் பேசாமலே அவரே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது நான் ஆரியனை பார்த்தேன். அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அவர் தனது முகபாவங்களை மாற்றிக்கொண்டு அமைதியாக கூறினார், உங்கள் நம்பர் சுனிலின் மொபைலிலிருந்து கிடைத்தது. அவன் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அவனது குடும்பத்தினர் அவனது உடலை வாங்கக்கூட மறுத்துவிட்டனர். இங்கேயே இறுதிச் சடங்குகளை செய்துவிடுங்கள் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். நீங்கள் பணம் அனுப்பி வைத்தால் நாங்கள் அவனது உடலை அனுப்பி வைப்போம். இல்லையென்றால் நாங்கள் இங்கேயே ஏதாவது செய்வோம். ஆரியன் இந்த விஷயத்தை சொன்னதும் பல்விந்தர் மிக மோசமாக அழ ஆரம்பித்தார். நீ என்ன சொல்கிறாய்? அவன் எப்படி இறக்க முடியும்? 6 நாட்களுக்கு முன்புதான் அவனிடம் பேசினேன். அவன் நன்றாகத்தானே இருந்தான். அவனுக்கு என்ன ஆனது? நான் துபாய் வருகிறேன். நீ என்னை வந்து பார். நான் அவனை நானே வந்து கூட்டிச் செல்வேன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் மிகவும் நல்ல பையன் என்று கதறினார். அவர் இப்படி சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவரை 2 முறை மட்டுமே சந்தித்துள்ளேன். ஆனால் அவர் எனக்காக நான் அவருக்கு நெருக்கமான சொந்தம் போல அவ்வளவு கவலைப்பட்டார். அவர் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அப்போது அந்த நபர் சொல்ல ஆரம்பித்தார், உன் அப்பா ஒருமுறை என் உயிரை காப்பாற்றினார். அதற்கு பதிலாகத்தான் நான் அவருக்கு உதவினேன். அவர் சரியான நேரத்தில் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினார். நான் உன் அத்தையை திருமணம் செய்ய விரும்பவில்லை. உன் அண்ணன்தான் என்னை கோபப்படுத்தி இப்படி செய்ய வைத்தார். ஏனென்றால் அத்தையின் பொறுப்பை அவர்கள் இனியும் சுமக்க விரும்பவில்லை. ஆனால் பார், அவன் எவ்வளவு பொறுப்பான பையன். இந்த சிறிய வயதில் அவன் தன் குடும்பத்தின் வாழ்க்கையை சீர்படுத்த எந்த குறையும் வைக்கவில்லை. அவர் என்னிடம் மிகுந்த அனுதாபத்தை காட்டினார். நான் ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு பிஸியான மனிதர் என் உடலை பெற்றுக்கொள்ள துபாய் வரை வருகிறார். ஆனால் மறுபுறம் என் சொந்த அண்ணன் என்னை அடையாளம் காண மறுத்துவிட்டார். இந்த மனிதர் உண்மையில் யார்? நகரத்தில் அவ்வளவு பெரிய ரவுடியாகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் இருந்த அவர் எனக்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். நான் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தேன். இந்த கஷ்டமான நேரத்தில் என்னை காக்க பொறுப்பேற்றுக் கொண்ட அவருக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் அழுது கொண்டே இருந்தேன். அவர் போனை வைத்துவிட்டார். என் குரு எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். என் சொந்தங்கள் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டனர். ஆனால் யாரை நான் தாழ்வாக நினைத்தேனோ அவர் இன்று என் பார்வையில் மிகவும் உயர்ந்துவிட்டார். நான் என் குருவை வற்புறுத்தி என் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை போன் செய்யச் சொன்னேன். இதுவரை நான் அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் அனுப்பியுள்ளேன். ஒருவேளை அதில் கொஞ்சம் பாசம் விழித்துக் கொள்ளும் என்று நினைத்தேன். அவரும் அப்படியே செய்தார். ஆனால் என் அண்ணன் நம்பரை பிளாக் செய்திருந்தார். நான் இரவு முழுவதும் அண்ணனுக்கு போன் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு கால் கூட எடுக்கப்படவில்லை. நான் திரும்பி வருகிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று அவரிடம் சொல்ல விரும்பினேன். இது நான் அவரை சோதிப்பதற்காகச் செய்தது. இப்படியே ஒரு நாள் கடந்தது. பல்விந்தர் துபாய் வந்து சேர்ந்தார். அவர் இங்கே எப்படி வந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் யாராலும் செய்ய முடியாததை அவர் செய்து காட்டினார். நான் உயிரோடு இருப்பதை பார்த்து அவர் என்னை நோக்கி ஓடி வந்தார். ஆச்சரியத்துடன் என் முகத்தை தொட்டு பார்த்து, நீ உயிரோடு இருக்கிறாயா என்றார். உடனே நான் அழுது கொண்டே அவரை கட்டியணைத்தேன். அவரை பார்த்தபோது அவர் மிகவும் மாறியிருந்தார். அவரது உடல் எடை மிகவும் குறைந்திருந்தது. இப்போது அவர் பார்ப்பதற்கு சாதுவானவராக தெரிந்தார். அவர் தன்னை மாற்றிக்கொண்டிருந்தார். நான் அவரை சோதிப்பதற்காகவே அப்படிச் செய்தேன் என்று கூறினேன். அதற்கு அவர், நீ உயிரோடு இருக்கிறாய், அதுவே போதும். நான் உனக்காக இவ்வளவு தூரம் வந்தேன் என்றார். பின்னர் அவர், நான் உன்னிடம் முன்பே என் கதையைச் சொல்லியிருக்கிறேன். நான் எந்த ரவுடியும் இல்லை. சிறுவயதிலிருந்தே யாரும் ரவுடியாக இருப்பதில்லை. சூழ்நிலைகள்தான் மனிதனை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வருகின்றன என்று சொல்லத் தொடங்கினார். மக்கள் பார்வையில் அவன் தரங்கெட்டுப் போகிறான். எனக்கு 5 வயதாக இருந்தபோது என் அப்பா இறந்துவிட்டார். என் அம்மா மிகவும் அழகானவர். அவர் 5 வயது மகனின் அம்மா என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள்.
அவர் 16 முதல் 17 வரை வயது நிரம்பிய ஒரு அப்பாவி பெண்ணைப் போலவே இருந்தார். எங்கள் தெருவில் இருந்தவர்கள் அவர்களை நல்லவிதமாக பார்க்கவில்லை. ஏனென்றால் அவரும் அப்பாவும் காதலித்து ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்கள் வசித்த வாடகை வீட்டின் வாடகை அந்த நாட்களில் மிக அதிகமாக இருந்தது. அம்மா மக்களின் வீடுகளில் வேலை செய்யத் தொடங்கினார். மக்கள் அவரை தவறான பார்வையிலும் விசித்திரமான மோசமான பேச்சுகளாலும் அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் என்னை ஒரு நல்ல மனிதனாக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கிக் கொண்டார். அவர் ஒரே நேரத்தில் 3 வீடுகளில் வேலை செய்தார். காசநோய் வந்த பிறகும் அவர் வேலையை விடவில்லை. இப்படியே 5 ஆண்டுகள் கடந்தன. நான் என் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினேன். அம்மாவிற்கு உதவியாக இருக்க நான் ஒரு ஹோட்டலில் சோட்டு சிறுவன் என்ற பாத்திரத்தில் வேலை செய்யத் தொடங்கினேன். அந்த வேலைதான் இன்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. வீட்டு உரிமையாளர் என் அம்மாவின் மீது தவறான நோக்கம் வைத்திருந்தார் என்பது எனக்கு தெரியும். பலமுறை நான் அவரை தடுத்திருக்கிறேன். ஒருநாள் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை. நான் அவர் அருகிலேயே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் நான் ஓடி சென்று மருத்துவரை அழைத்து வர விரும்பினேன். அவர் வந்து அம்மாவை பார்த்து அவருக்கு என்ன ஆனது என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அம்மா தனது கடைசி நிமிடங்களை என்னுடனேயே கழிக்க விரும்பினார். அவர் இனி பிழைக்க மாட்டார் என்று தெரிந்திருந்தால் நான் அவரை விட்டுச் சென்றிருக்கவே மாட்டேன். அன்று அவரது உடல்நிலை மோசமடைந்தது. நான் ஓடிச் சென்று மெடிக்கல் ஸ்டோருக்குச் சென்றேன். மருந்து வாங்கினேன். மழை மிக வேகமாக பெய்து கொண்டிருந்தது. பலமுறை கீழே விழுந்தேன். ஒருமுறை விபத்து ஏற்படுவதிலிருந்தும் தப்பினேன். நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது வீட்டு உரிமையாளர் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தார். அவர் போதையில் இருந்தார். என் அம்மாவின் நிலைமையை பார்க்கச் சகிக்கவில்லை. அவர் என் அம்மாவிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டார். அவர் எப்போதிலிருந்து என் அம்மாவை இப்படி அவமானப்படுத்தி வருகிறார் என்பது எனக்கு அப்போதுதான் புரிந்தது. அன்று நான் அனைத்து ஆதரவற்ற பெண்களுக்கும் ஆதரவாக மாறினேன். அன்று கோபத்தில் நான் ஒரு செங்கல்லை எடுத்து வீட்டு உரிமையாளரின் தலையில் அடித்தேன். அவர் அந்த இடத்திலேயே இறந்துவிட்டார். அந்த நாளில் நான் 2 பேரை இழந்தேன். ஒன்று நான் உயிருக்கு உயிராக நேசித்த என் அம்மா, மற்றொன்று ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வெறுப்பை தந்த அந்த நபர். வயது குறைவாக இருந்ததால் எனக்கு சிறை தண்டனை கிடைத்தது. விழித்திருக்கும்போதே நான் படித்து பெரிய ஆளாகி என் அம்மாவிற்கு உதவுவேன் என்று கனவு கண்ட கண்கள் அவை. ஆனால் 10 வயதிலேயே சிறைச்சாலை வாழ்க்கை கிடைத்தது. என் அம்மாவைப் பற்றி பலரிடமிருந்தும் மிகவும் தவறான விஷயங்களை கேட்க வேண்டியிருந்தது. பலமுறை நான் அந்த ரவுடிகளுடன் சண்டையிட்டேன். ஆனால் எனக்குள் இருந்த கோபம் குறையவே இல்லை. அவர்கள் என் அம்மாவை தகாத வார்த்தைகளால் அழைத்தார்கள். ஒருவன் அவரை விலைமாது என்றும் அழைத்தான். ஒருநாள் கோபத்தில் நான் அந்த ஆளையும் கொன்றுவிட்டேன். பிறகு பெண்களை கேலி செய்பவர்கள் மற்றும் அவர்கள் மீது தவறான பார்வை செலுத்துபவர்கள் என ஒவ்வொருவரிடமும் நான் பழிவாங்கத் தொடங்கினேன். மக்களிடையே என்னை பற்றிய பயம் வரத் தொடங்கியது. நான் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது எங்களுக்கென ஒரு சிறிய குழு உருவாகியிருந்தது. நாங்கள் பெண்களின் மானத்தை காப்பாற்றினோம். ஆனால் மக்களின் பார்வையில் நாங்கள் மிகவும் கெட்டவர்களாக இருந்தோம். இப்படியே பல ஆண்டுகள் கடந்தன. உன் அப்பா சோகனுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. அவர் என் உயிரை காப்பாற்றினார். அதுமட்டுமின்றி என் மீது பணமும் செலவழித்து எனக்கு சிகிச்சையும் அளித்தார். அப்போது அவர் தனது வீட்டை கட்ட விரும்புவதாகவும் அதற்காக என்னிடம் கடன் கேட்டார். வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் பணப்பற்றாக்குறையால் அவரது கனவு நனவாகாமல் இருந்தது. எனவே அவருக்கு துணையாக நிற்பது என் கடமை என்று நினைத்தேன். பிறகு மெதுவாக மற்றவர்களின் உரிமையை பறிப்பவர்களிடமிருந்து நான் அவர்களின் உரிமையை பறிக்கத் தொடங்கினேன். சிலரின் பார்வையில் நான் கடவுளாகவும் மற்றவர்கள் என்னை ரவுடி என்றும் அழைத்தார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் அம்மாவை பாதுகாக்க முடியவில்லையே என்ற வருத்தம் எனக்கு எப்போதும் இருந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் மிகவும் சிறியவனாக இருந்தேன். உன்னில் நான் என்னை பார்த்தேன். அதனால்தான் உனக்கு உதவ நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் ரவுடித்தனத்தை விட்டுவிட்டேன். இப்போது மக்களுக்கு நான் நேர்மையான முறையில் உதவுகிறேன். நான் ஒரு உதவி மையத்தையும் திறந்துள்ளேன். இப்போது அந்த பகுதியே மாறிவிட்டது. மக்கள் என்னை நல்லவனாக நினைக்கத் தொடங்கியுள்ளனர். இதைச் சொல்லிவிட்டு அவர் சிரித்தபோது நான் அவரது சிரிப்பில் தொலைந்து போனேன். அவரது முகத்தில் காலத்தின் சோர்வு தெரிந்தது. அவரிடம் இன்னும் மனிதாபிமானம் இருப்பதை நான் கண்டேன். அன்று நான் வேலையை விட்டுவிட்டு அவருடன் இந்தியா வந்தேன். நான் அவரை கடைசியாக ஒருமுறை சோதித்துப் பார்க்க விரும்பினேன். அப்போதுதான் என் அத்தையின் திருமணத்தை அவருடன் செய்து வைக்க முடியும். அவர் உண்மையில் ஒரு நல்ல மனிதர் என்றும் கெட்ட வேலைகளை விட்டுவிட்டார் என்றும் எனக்கு புரிந்துவிட்டது. நானும் என் அத்தையின் வாழ்க்கை செழிப்பதை பார்க்க விரும்பினேன். அவரும் மற்ற பெண்களைப் போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர் வரவேண்டும் என்று விரும்பினேன். இப்போது அவர் பல்விந்தர் ரூபத்தில் எனக்கு தெரிந்தார். பல்விந்தர் வட்டிக்கு பணம் கொடுப்பதையும் விட்டுவிட்டார். யார் யார் அவரிடம் பணம் வாங்கியிருந்தார்களோ அதையெல்லாம் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார்.
இப்போது அவர் தொழிற்சாலையுடன் சேர்த்து உதவி மையத்தையும் நடத்தி வந்தார். தனியாகச் செல்லும் பெண்ணின் பின்னால் அவர் பாதுகாப்பிற்காகச் செல்லும்போது மக்கள் அவரை தவறாக பேசுவார்கள் என்று அவரே கூறினார். அவரை பொறுக்கி என்றும் லோஃபர் என்றும் அழைப்பார்கள். ஆனால் அவர் அப்பெண்ணின் பாதுகாப்பிற்காகவே செல்வார். ஒவ்வொரு படத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. பல்விந்தர் சிங் ஒரு கெட்டவர் என்பதை நிரூபிக்கும் பக்கத்தை மட்டுமே மக்கள் பார்த்தார்கள். ஆனால் இப்போது மறுபக்கத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு தவறாக நினைத்தேன் என்பதை உணர்ந்தேன். நான் அவரை நம்பவில்லை. இந்தியா வந்து எனக்கு 8 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இதுவரை அந்த மனிதரிடம் நான் எந்த குறையையும் காணவில்லை. இப்போது அவரிடம் என் அத்தையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் தைரியம் கூட எனக்கு இல்லை. ஒரு நாள் வீட்டிற்கு திரும்பலாம் என்று தோன்றியது. இங்கே வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது என் மூத்த சகோதரியும் அத்தையும் டியூஷன் எடுத்து வீட்டுச் செலவுகளை சமாளிக்கிறார்கள் என்று. மற்ற சகோதரிகள் தங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். மூத்த அண்ணன் இப்போது இன்ஸ்பெக்டர் பதவிக்கு உயர்ந்துவிட்டார். அவர் என்னை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் அவரை சோதிப்பதற்கு முன்பு நான் அவருக்கு 1.25 லட்சம் அனுப்பியிருந்தேன். நான் அதை திருப்பி கேட்டுவிடுவேனோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. அவரது இரட்டை முகம் என் முன் வெளிப்பட்டுவிட்டது. என் மனதில் என் சகோதரி மற்றும் அத்தையின் மீதான மரியாதை மட்டுமே மிச்சமிருந்தது. அம்மாவின் சுயரூபத்தையும் நான் பார்த்துவிட்டேன். ஆனாலும் நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் அவர் என் தாய். என் அண்ணன் என்னை சந்தித்தபோது நான் அவரது எந்த பேச்சுக்கும் பதிலளிக்காமல் அங்கிருந்து வந்துவிட்டேன். அவர் என்னை அழைத்துக் கொண்டே இருந்தார். நான் பல்விந்தர் சிங்கிடம் வந்தேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்று அவரிடம் கூறினேன். அவர் சிரித்துக்கொண்டே நான் மறுப்பேன் என்று நீ சந்தேகப்படும்படியான விஷயம் என்ன என்று கேட்டார். நான் உன்னை என் மகனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீ சொல்வதை நிறைவேற்றுவது என் கடமை என்றார். அவர் எப்போதும் போல அன்பாக பேசியதைக் கேட்டு நான் முன் சென்று அவரை கட்டியணைத்து நீங்கள் என் அத்தையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். இல்லை, எனக்கு பல எதிரிகள் இருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் மரணம் என்னை நெருங்கலாம் என்றார். உன் அத்தையின் நெற்றியில் ஏற்கனவே களங்கம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் விதவை என்ற மற்றொரு தழும்பை சுமக்க நான் விரும்பவில்லை. என்னை மன்னித்துவிடு, என்னால் இதை செய்ய முடியாது. நான் உன்னை என் மகனாக ஏற்றுக்கொண்டேன். உன் மகிழ்ச்சிதான் எனக்கு எல்லாம் என்று கூறினார். அவரது பேச்சைக் கேட்டு நான் வெட்கப்பட்டேன். நான் அம்மாவிடம் இதை பற்றி பேசியபோது நான் முன்பே சொன்னேன் அல்லவா, அவர் அவ்வளவு மோசமானவர் இல்லை என்று. உன் அத்தையை அந்த மனிதர் சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். நீ தயாராக இருந்தால் இதை பற்றி உன் அத்தையிடம் பேசு. அவரும் சம்மதித்தால் பல்விந்தரை சம்மதிக்க வைப்பது என் பொறுப்பு என்றார். இதை கேட்டு நான் அத்தையின் அறைக்குச் சென்றேன். அவர் தனது வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விலகியிருந்தார். குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து மட்டுமே தனது மீதமுள்ள நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார். அந்த மனிதர் உண்மையில் நல்லவர் என்றும் இப்படியே உங்கள் வாழ்க்கை எப்படி ஓடும் என்றும் நான் அவருக்கு புரிய வைத்தேன். நீங்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நல்லது. அவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவர் சம்மதம் தெரிவித்தார். இப்போது பல்விந்தரும் இந்த உறவுக்கு தயாராக இருந்தார். நான் மகிழ்ச்சியடைந்தேன். நான் என் அறியாமையால் இழக்க இருந்த அந்த மனிதர் உண்மையில் ஒரு வைரம். இறுதியாக என் அத்தைக்கும் பல்விந்தருக்கும் திருமணம் நடக்கும் அந்த நாள் வந்தது. அந்த நாள் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஏனெனில் பல்விந்தர் என் அத்தையை மட்டும் திருமணம் செய்யவில்லை. தனக்கு தெரிந்த ஒரு நல்ல குடும்பத்தில் விவாகரத்தான என் மூத்த சகோதரிக்கும் திருமணம் செய்து வைத்து அவரது வாழ்க்கையையும் மகிழ்ச்சியால் நிரப்பினார். பல்விந்தர் என் அத்தையின் பெயரில் தொழிற்சாலையை எழுத நினைத்தபோது அத்தை அதை மறுத்துவிட்டார். அவர்கள் இருவரும் ஒரு நல்ல மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். என் சகோதரி இப்போது ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்டார். அத்தைக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன. பல்விந்தரை அடைந்த பிறகு என் அத்தை மீண்டும் புதுப்பொலிவுடன் வாழ்கிறார். பின்னர் ஒரு நாள் என் சகோதரியின் முதல் கணவருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் திறனே இல்லை என்று எங்களுக்கு தெரியவந்தது. என் சகோதரிக்குத்தான் குறை என்று அவர் பொய் சொல்லியிருந்தார். அவர் அடுத்தடுத்து 3 திருமணங்கள் செய்திருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. இதை அறிந்ததும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? இப்போது எல்லோரும் அவரவர் வீடுகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என் அண்ணனையும் நான் மன்னித்துவிட்டேன். அவர் சுயநலவாதி என்பது எனக்கு தெரியும். நான் இப்போது ஒரு தொழிற்சாலையை நடத்தி வருகிறேன். இந்த வேலை மிகவும் கடினமானது. ஆனால் நான் என் நகரத்தில் என் நாட்டில் வசிக்கிறேன். இதைவிட சிறந்தது என்ன இருக்க முடியும்? என் குரு ஆரியனையும் நான் இங்கேயே வரவழைத்துவிட்டேன். நான் அவரை மனதார மதிக்கிறேன். இப்போது அவர் என்னுடன் தான் வசிக்கிறார். நான் மகனைப் போல அவருக்கு சேவை செய்கிறேன். அவர் என்னுடன் இல்லாவிட்டால் நான் என் பேச்சாலேயே என் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் துபாய் சென்ற பிறகு நான் மிகவும் சோகமாக இருந்தேன். நம்பிக்கையை கைவிடக்கூடாது என்று எனக்கு அறிவுரை கூறியவர் அவர்தான். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் துபாயில் கழித்த அந்த 3 ஆண்டுகள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தன.
நம் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருகின்றன. சில நேரங்களில் நமக்கு கெட்டவர்களாக தெரிபவர்கள் உண்மையில் கெட்டவர்கள் அல்ல. சில சமயங்களில் அவர்களே நமக்கு கடைசி ஆதரவாகவும் மாறுகிறார்கள். நாம் வாழ்நாள் முழுவதும் அவர்களிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து வருத்தப்படுகிறோம். காலம் அதன் போக்கில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு காலத்தில் மக்கள் கோபத்திற்காகவும் துப்பாக்கிக்காகவும் அறிந்திருந்த பல்விந்தர் சிங் இப்போது தனது நரைத்த தாடி மற்றும் முகத்தில் அமைதியான புன்னகையுடன் நகரத்தின் பாபாவாக மாறிவிட்டார். என் அத்தை மற்றும் மூத்த சகோதரியின் வீடுகளில் ஒலிக்கும் குழந்தைகளின் சிரிப்பொலி அந்த வீட்டின் வெறுமையை என்றென்றும் போக்கியது. ஒரு மாலை வேளையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தபோது நாங்கள் அனைவரும் தொழிற்சாலைக்கு வெளியே இருந்த உதவி மையத்தின் வராண்டாவில் அமர்ந்திருந்தோம். பல்விந்தர் என் கையை பிடித்துக்கொண்டார். அவரது கண்களில் அதே பழைய சோர்வு இருந்தது. ஆனால் இன்று அதில் ஒரு விசித்திரமான பிரகாசமும் இருந்தது. அவர் என்னிடம் கூறினார், மகனே, நான் என் வாழ்நாளின் பெரும்பகுதியை வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் நெருப்பில் செலவழித்தேன். ஆனால் இன்று இந்த குழந்தைகள் விளையாடுவதை பார்க்கும்போது உண்மையான வெற்றி ஒருவரை அழிப்பதில் இல்லை, மாறாக ஒருவரின் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதில்தான் உள்ளது என்பது புரிகிறது. அன்றைய தினமே நானும் பல்விந்தர் ஜியும் இணைந்து மம்தா சதன் என்ற புதிய அமைப்பிற்கு அடிக்கல் நாட்டினோம். இது என்னைப் போல ஹோட்டல்களில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி மற்றும் தங்குமிடமாகும். வேறு எந்த குழந்தையும் படிப்பை விட்டுவிட்டு செங்கல் சுமக்கவோ அல்லது சூழ்நிலையால் குற்றவாளியாகவோ மாறக்கூடாது என்று நான் நினைத்தேன். இன்ஸ்பெக்டராக இருந்த என் அண்ணன் இப்போது அடிக்கடி எங்களை சந்திக்க வருகிறார். அவருக்குள் இருந்த சுயநலம் இப்போது மெல்ல மெல்ல வெட்கமாக மாறியிருந்தது. சட்டத்தின் சீருடையை அணிந்து கொண்டு அந்த வீட்டு உரிமையாளர் போன்ற அரக்கர்கள் சமூகத்தில் வளரவிடமாட்டோம் என்று அவரும் சபதம் செய்தார். என் குரு ஆர்யன்ஜி எனக்கு ஒரு ஆழமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். அது இன்றும் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், மனிதன் தனது சூழ்நிலைகளுக்கு அடிமையல்ல, மாறாக அவன் தனது முடிவுகளின் எஜமான். நீயும் பல்விந்தரும் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தீர்கள். இன்று நான் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. நாம் எதை வளர்க்கிறோமோ அதுவே வெற்றி பெறுகிறது. நீதியும் பழிவாங்கலும் வேறுவேறானவை என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கோபத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கை அந்த தருணத்தில் சரியாக தோன்றினாலும் அது வாழ்நாள் முழுவதும் ஆறாத வடுவை கொடுக்கலாம். யாரையும் அவர்களின் கடந்த காலத்தை வைத்து எடை போடாதீர்கள். ஒரு நபர் நேற்று எப்படி இருந்தார் என்பதை விட இன்று அவர் திருந்தி வாழ தயாராக இருக்கிறாரா என்பதே முக்கியம். மன்னிப்பே மிகப்பெரிய மருந்து. உறவினர்களையும் நம்மையும் மன்னிப்பதன் மூலமே நாம் கடந்த காலச் சங்கிலிகளிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க முடியும். இன்று எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறோம். தீமையின் மீது நன்மையின் வெற்றி புத்தகங்களில் மட்டுமல்ல, அது நம்முடைய மாற்றத்திலும் மறைந்திருக்கிறது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி யாராவது இருக்கிறார்களா? ஆம் என்றால் அவரது பெயரை கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதில் காட்டப்பட்டுள்ள அனைத்து கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் மற்றும் உரையாடல்கள் பொழுதுபோக்கு மற்றும் உத்வேகத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. உயிருடன் இருக்கும் அல்லது இறந்த நபர், உண்மையான குடும்பம் அல்லது சம்பவத்துடன் எந்த ஒற்றுமையும் இருந்தால் அது தற்செயலானது மட்டுமே. எந்தவொரு சமூகம், வர்க்கம், பெண்கள் அல்லது குடும்பத்தின் உணர்வுகளையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கமல்ல. சரி நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் மூலம் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுத்துவிடுங்கள். அத்துடன் பகிரவும் செய்யுங்கள். ஆமாம் நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எந்த நகரத்திலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்து உங்கள் ஊரின் பெயரை தவறாமல் குறிப்பிடுங்கள். நன்றி.